வருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அகிலமும் அகில உலகமும் அகில உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் அகில உலகத்தினுடைய அத்தனை படைப்பினங்களையும் அல்லாஹுதான் படைத்தான். அவன்தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான், அவன்தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அகிலத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அல்லாஹுவை மீறி இந்த உலகத்திலே யாராலும் எந்த படைப்பாலும் எதுவும் செய்துவிட முடியாது. அவன் நாடாமல் இந்த உலகத்திலே எதுவும் நடக்கவும் நடக்காது. அகில உலகமும் சர்வ வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீனுடைய கட்டுப்பாட்டிலே அவனுடைய ஆளுமையின் கீழ் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் சஹாபி ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியை முன்வைத்தார். அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. மிக பிரம்மாண்டமான பிரமிப்பூட்டக்கூடிய பெரும் பெரும் படைப்புகளாக இந்த படைப்பினங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு மாறு செய்தது என்பதாக சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஆச்சரியமான ஒரு கேள்வியாக அமைத்தது. இந்த உலகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அனுதினமும் அதனுடைய வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹுக்கு மாறு செய்தால், அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டு தன்னுடைய வேலையை மறுத்து விட்டது என்பதாக சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேள்வி எவ்வளவு ஆச்சரியத்துக்குரியதாக இருந்ததோ அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் கேள்வி கேட்டவரை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி ஒரு பெரும் ஆச்சரியத்துக்குரிய கேள்வி. இது உண்மையிலே அந்த காலகட்டத்தில சஹாபாக்களுடைய கேள்விகள் இப்படி இருந்தது என்பது இன்றைக்கு நாம் யோசிக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தருக்கு இப்படி ஒரு கேள்வி வருகின்றது, பூமி என்ன ஆகும், சூரியன் என்ன ஆகும், சந்திரன் என்ன ஆகும், இதெல்லாம் அழிந்து போயிடுமா? இன்றைக்கு இந்த துறைகள் சம்பந்தமான பெரும் பெரும் ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் எல்லாமே உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எந்த விதமான அறிவியல் விஞ்ஞானத்தினுடைய ஒரு அணு அளவு சிந்தனைகள் கூட இல்லாத காலகட்டம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்ந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு சஹாபி வானம், பூமி, அதில் இருக்கக்கூடிய படைப்புகளினுடைய செயல்பாடுகளை குறித்து கேள்வியை வைக்கின்றார். எனவே கேள்வி எவ்வளவு ஆச்சரியத்துக்குரியதாக இருந்ததோ அதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில் கேள்வி கேட்டவருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அருமையான தோழரே, அப்படி எந்த படைப்புகளும் மாறு செய்யாது. ஒரு கால் இந்த சந்திர, சூரிய, நட்சத்திரங்கள் எல்லாம் மாறு செய்தது என்பதாக சொன்னால் அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரும் மிருகம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரிய மிருகம் இருக்கின்றது. அந்த மிருகங்கள் இவைகளை அப்படியே விழுங்கிவிடும் என்பதாக சொல்லி சொன்னார். அந்த சஹாபிக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வானம் எவ்வளவு பெருசு, பூமி எவ்வளவு பெருசு, சூரியனும் சந்திரனும் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கின்றது. அந்த சூரிய சந்திரனை விழுங்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான உயிரினமா, மிருகமா, அது எங்கு இருக்கிறது என்பதாக சொல்லி அந்த சஹாபி கேட்டார். அப்பவும் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வயல்வெளிகளில் ஒரு வயல்வெளியான அந்த வயல்வெளியில் அது மேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைக்கு சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் எழுவதற்கான காரணம் குர்ஆனினுடைய அந்த ஆயத்துகள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வ இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், நீங்கள் வானத்தை பத்தி சிந்திக்க வேண்டாமா? அது எப்படி பறந்து விரிந்து இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றது. பூமியை பற்றி சிந்திக்க வேண்டாமா? சூரியனை பற்றி சிந்திக்க வேண்டாமா? சந்திரனை பற்றி சிந்திக்க வேண்டாமா? நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இப்படி அடுத்தடுத்து குர்ஆனிலே பல ஆயத்துகள் வானுலகத்தை பற்றியும் உலகத்தினுடைய அற்புதமான பிரமிப்பூட்டக்கூடிய படைப்பினங்களை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் அந்த சிந்தனையை தூண்டியதனுடைய எதிரொலி அந்த சஹாபிக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தது, யா ரசூலுல்லாஹ், இப்படி இவைகள் மாறு செய்தால் என்ன செய்யும்? இப்படிப்பட்ட சிந்தனைக்கான காரணம் குர்ஆனினுடைய அந்த வார்த்தைகள் தான், அல்லாஹ்வினுடைய அந்த அத்தாட்சி மிகுந்த வசனங்கள் தான் காரணமாக இருந்தது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க சொன்னாங்க, அப்படி மாறு செய்தால் அந்த மிருகம் அதை விழுங்கிவிடும். அந்த மிருகம் எங்கு இருக்கின்றது? அது அல்லாஹ்வினுடைய வயல்வெளிகளில் ஒரு வயல்வெளியிலே மேய்ந்து கொண்டிருக்கின்றது. இது குர்ஆனிலே வருகின்றது, ஹதீஸிலே வருகின்றது. உண்மை என்ன என்பதாக சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய விஞ்ஞான உலகம்
வானுலக ஆராய்ச்சியாளர்களுடைய அந்த ஆய்வறிக்கை என்ன என்பதாக சொன்னால், சுப்ஹான் அல்லாஹ், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் ஏதாவது தடம் மாறியது என்பதாக சொன்னால், தன்னுடைய பாதையை விட்டு அவைகள் ஏதாவது ஒன்று நகர்ந்து விட்டது என்பதாக சொன்னால், வானுலகத்திலே பிளாக் ஹோல் என்பதாக ஒரு ஹோல் இருக்கின்றது. கருங்குழி என்பதாக சொல்லி ஒரு கருங்குழி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்திர சூரியன் அல்லது நட்சத்திரங்களோ கோள்களோ தடம் மாறும் என்பதாக சொன்னால், பாதை மாறி போகும் என்பதாக சொன்னால், அந்த பிளாக் ஹோல், அந்த கருங்குழி அவைகளை அப்படியே உள்ளே இழுத்து விடும். அதனால் வானுலகத்திற்கோ புவி உலகத்திற்கோ எந்த ஆபத்தும் ஏற்படாமல் அது தடுத்து விடும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவியல் விஞ்ஞான உலகம் வானுலகத்தை ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வானுலகத்தில் பிளாக் ஹோல் இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி இன்னும் விவரமாக விளக்கமாகவே இந்த உம்மத்திற்கு, இந்த சமூகத்திற்கு பறைசாட்டி விட்டு சென்று விட்டார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே புதைந்து கிடக்கக்கூடிய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் அறிவியல் நுட்பங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. குர்ஆனிலே எதை பற்றி சொல்லப்படாமலும் இல்லை. குர்ஆனை இன்றைக்கு நாம் ஆய்வுபடுத்தாமல் இருந்து கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கும். ஓதுவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இல்லை. ஓதக்கூடியவர்களும் அதை ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகள். குர்ஆனை ஓதுறதுக்கும் அதனுடைய வசனங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இதில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இதில் என்ன ஆய்வுகள் இருக்கின்றன, என்ன விளக்கங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி சிந்திப்பதற்கு கூட இன்றைக்கு நாம் தூரமான முறையில் குர்ஆனை விட்டு இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஈமானுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அல்லாஹுதான் ஒருவன், அவன்தான் இறைவன், அகில உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹுதான். அந்த அல்லாஹுவை மட்டும்தான் நாம வணங்க வேண்டும் என்பதாக மக்களை ஓரிரை கோட்பாட்டின் பக்கம், ஓரிரை இறை கொள்கையின் பக்கம் அழைப்பு கொடுத்த அந்த தருணங்கள் மக்கா வாசிகளுக்கு, அந்த குறைஷிகளுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது. ஏன்னா அதுவரைக்கும் பல கொள்கை, பல கடவுள் கொள்கை, பல சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஓர் இறை கொள்கையை நபி அவர்கள் முன்னிறுத்திய பொழுது ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது, புரியாமலும் இருந்தது. அந்த தருணத்தில் தான் அந்த மக்கா குறைஷிகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதாக சொன்னால், ஆத்தது குறைஷல் யஹூத், அந்த குறைஷிகள் யூதர்களிடத்தில் யஹூதிகளிடத்துல போனாங்க. நீங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிமா ஜாஅக்கும் மூசா மினல் ஆயாத், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை, அவர்கள் காட்டிய வழி பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு, எப்படி அவங்களை ஈமான் கொண்டீங்க, எதை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்பதாக குறைஷிகள் நபி அவர்களுடைய ஈமானிய பிரச்சாரத்தினுடைய தருணத்திலே தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யூதர்களிடத்தில் போய் கேட்டாங்க, நீங்க எப்படி மூசா நபியை ஈமான் கொண்டீர்கள்? அப்போ யூதர்கள் சொன்னார்கள், வயதஹு பைலாஉ லின்னாதிரின் அல் அஸா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த கைத்தடியும் அவர்களுடைய கையும் தான் நாங்கள் ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த அஸா, அந்த கைத்தடி, அதை வைத்து பெரும் பெரும் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார்கள். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த கை, தங்களுடைய பாக்கெட்டுக்குள் கையை விட்டு விட்டு திரும்ப வெளியே எடுத்தார்கள் என்பதாக சொன்னால் அது அழகான முறையிலே ஒரு நூறானியத்தோடு பிரகாசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. எனவே யூதர்கள் சொன்னாங்க, இந்த இரண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கைத்தடியும் அவர்களுடைய கையும் தான், அதனுடைய அந்த கராமத்துகள், அற்புதங்கள் தான் நாங்கள் அவர்களை ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருந்துச்சு யூதர்கள் சொன்னாங்க. எனவே அதே குறைஷிகள் கிறிஸ்துவர்களிடத்திலே, நசராக்களிடத்திலே போய் சொன்னார்கள், நீங்கள் எப்படி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கைஃப கான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்கள்? யூதர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கைத்தடியும் அவர்களுடைய கையும் தான் நாங்கள் ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருந்துச்சு. எனவே கிறிஸ்தவர்களான நசராக்களான நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது எப்படி நம்பிக்கை வச்சு எப்படி ஈமான் கொண்டீங்க? எனவே கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், கான இப்ராஉல் அக்மஹ வல் அப்ரஸ வ யுஹீல் மௌதா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோயாளிகளை குணப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தீர்க்க முடியாத குஷ்ட நோயாளிகளை அவர்கள் குணப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் அந்த ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இந்த அற்புதங்களை வைத்துத்தான் நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஈமான் கொண்டோம் என்பதாக கிறிஸ்துவர்கள் குறைஷிகளிடத்திலே, மக்காவாசிகளிடத்திலே சொன்னார்கள்.
இதற்கு அடுத்து அந்த குறைஷிகள் மக்கா வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க. உதுஉ லனா ரப்பக இஜ்அல் லனா ஸஃபா ذهبன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யூதர்களை போய் கேட்டோம், அவங்க தங்களுடைய நபியினுடைய கராமத்தை பத்தி சொன்னாங்க. கிறிஸ்தவர்களை பத்தி போய் கேட்டோம், நீங்க எப்படி ஈமான் கொண்டீங்கன்னு சொல்லி அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்து காண்பித்த அந்த அற்புதங்களை சொல்லி காமிச்சார்கள். எனவே நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் உதுஉ லனா ரப்பக இஜ்அல் லனா ஸஃபா ذهبன், நீங்கள் அல்லாஹ்விடத்துல சொல்லுங்கள், ஸஃபா இந்த ஸஃபாவுடைய மலையை நீங்கள் தங்கமாக ஆக்கி காட்டுங்கள். நீங்க இந்த ஸஃபாவுடைய மலையை தங்கமாக்கி காட்டிட்டீங்கன்னு சொன்னா நாங்க ஈமான் கொண்டு விடுகிறோம் என்பதாக சொல்லி மக்கா குறைஷிகள் நபியிடத்துல வந்து சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபனஸல்து ஹாதிஹில் ஆயா. அந்த நேரத்தில் இவர்கள் இந்த குறைஷிகள் கேள்வி கேட்ட நேரத்திலே அல்லாஹ் எனக்கு ஆயத்தை இறக்குகின்றான். ஃபனஸல்து ஹாதிஹில் ஆயா இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல் வக்திலாஃபில் லைல் வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கைத்தடியை விடவும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த அற்புதங்களை விடவும் நபியே, அல்லாஹ் படைத்த படைப்புகளை பற்றி கொஞ்சம் ஆய்வுபூர்வமாக இவர்கள் அறிவியல் ரீதியாக சிந்திக்க சொல்லுங்கள். அந்த சிந்தனை அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். மக்கள் அற்புதங்களை கேட்டு வந்தாங்க. இந்த அற்புதங்களை காட்டுங்க, அந்த அற்புதங்களை காட்டுங்க. அந்த நபி இப்படிப்பட்ட அற்புதத்தை காண்பிச்சிருக்கார், இந்த நபி இப்படிப்பட்ட அற்புதத்தை காண்பிச்சிருக்கார். நாங்க உங்களை ஈமான் கொள்ளணும்னு சொன்னா இந்த ஸஃபாவுடைய மலை தங்கமாக ஆகணும், ஆயிடுச்சுன்னு சொன்னா நாங்க ஈமான் கொள்கின்றோம். அப்பதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல். இந்த வானம், இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சந்திரன், இவைகள் எல்லாம் எப்படி அல்லாஹ் படைத்து பரிபாலித்து அதை கட்டுப்படுத்தி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் கொஞ்சம் தூர நோக்கு சிந்தனையோடு சிந்தித்து பாருங்கள். அதுவே படைத்த ரப்பின் வல்லமையும் அவன் யார் என்பதையும் அறிந்து கொள்வதற்கு போதுமானதாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அறிவியல் நுட்பங்கள் நிறைந்த அல்லாஹ்வினுடைய இறைவேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதை பற்றியுமே சொல்லப்படாமல் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது வனஸல்னா அலைக்கல் கிதாப் லித்பியானி லிகுல்லி ஷைஇன், இந்த குர்ஆன்ல எதை பற்றியும் சொல்லப்படாமல் இல்லை. எந்த காலத்திற்கு என்ன தேவையோ அத்தனையும் இந்த குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு இன்னும் வளர்ச்சிகள் வரும், இன்னும் என்ன தொழில்நுட்பங்கள் வரும், அந்த தொழில்நுட்பங்களினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும், இன்னும் என்ன புதுமைகள் வரும், எல்லாமே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலே சொல்லப்படாமல் எதுவும் கிடையாது. காரணம், இந்த உலகம் இன்னல் அர்லலில்லாஹ், இந்த உலகம் அல்லாஹ்வுடைய உலகம். இந்த உலகத்தை படைச்சவன் அல்லாஹ். இந்த உலகத்தினுடைய அத்தனை படைப்பினங்களையும் படைத்த காலிக் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். அனைத்தையும் பரிபாலித்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அதை ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கான். எனவே இந்த உலகத்துல என்ன வரும், என்ன வராது, என்ன நடக்கும் எல்லாமே அவன்தான் அறிந்தவன். ஒரு போன் வாங்குறோம், ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருள் வாங்குறோம் சொன்னா அந்த பொருட்களோட கைட் புக் ஒன்று கொடுப்பாங்க, கேட்லாக் ஒன்று கொடுப்பாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது. காரணம், அதை தயாரித்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய பாதக சாதகங்கள், அதனுடைய நன்மை தீமைகள் எல்லாம். எனவே அதுல என்ன போட்டிருக்காங்களோ அந்த பிரகாரம் அதை ஆன் பண்ணணும், அதை பயன்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா அது வீணா போயிடும். எனவே உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கைட் புக் தான் குர்ஆன். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி அழிக்கப்படும், இந்த உலகத்தினுடைய என்னென்ன நடக்கும் எல்லாவற்றையும் தெளிவாக பேசக்கூடியதுதான் குர்ஆனாக இருந்து குர்ஆன்ல சொல்லப்படாத எந்த விஞ்ஞானமும் எந்த மருத்துவமும் எந்த அறிவியலும் இல்லை என்று குறித்த எல்லாவற்றை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். சத்திய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லிம் வெளியூர் வியாபாரத்திற்கு ஒரு தேவைக்காக போயிட்டு 2 வருடங்கள் கழித்து திரும்ப ஊருக்கு வருகின்றார், மதீனாவுக்குள்ள வருகின்றார். மதீனாவுக்குள்ள வரார், பள்ளிவாசல்ல தொழுதுட்டு வீட்டுக்கு போறார். ஆசாசையாக மனைவியை பார்க்கலான்னு சொல்லி போனா தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கான், குழந்தையை சுமந்து கொண்டு இருக்காங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியம், 2 வருஷமாக நாம ஊர்ல இல்ல, ஆனா மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. மனைவி இடத்துல கேட்டாங்க, என்ன நிலைமை இது, என்ன ஆச்சு இது? உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காக, நீங்க நல்லா இருக்கிறதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு வெளியூருக்கு போயிட்டு நான் வந்திருக்கேன், இப்படி இருக்க நிலைமை. அந்த பெண் சொன்னாங்க, என் மீது எந்த கோபமும் படாதீங்க, நான் நடத்த கட்டவை அல்ல, நான் பரிசுத்தமான பெண், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உண்மையானவர், நான் நல்லவளாக தான் இருக்கேன். இந்த குழந்தை உங்க குழந்தை தான், வேற யாரு குழந்தையும் இல்லை.
அறிவுபூர்வமாகவோ அல்லது சிந்தனையாக அந்த காலத்திலேயோ இந்த காலத்திலேயோ எந்த காலத்திலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 2 வருஷமாக கணவன் ஊர்ல இல்லை, எப்படி குழந்தை உண்டாக? எனவே அவருக்கு பெரிய கவலை, வருத்தத்தோடு கலீஃபா இடத்துல வந்து சொன்னார், இது போல ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா விசாரிச்சு பார்த்தாங்க. ஏன்னா அப்போது அறிவுபூர்வமாக சிந்திக்கும் பொழுது இதுல எந்த விடையும் இல்லை. உண்மையிலே அந்த பெண் தவறு செய்திருக்கின்றால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உத்தரவிட்டாங்க, ரஜம் செய்யுங்க. ரஜம் என்பதாக சொன்னா கல்லடி தண்டனை கொடுக்கணும். திருமணம் ஆனவர்கள் ஜினா செஞ்சாங்க சொன்னா கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். எனவே ரஜமுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா உத்தரவிட்டுட்டாங்க. அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு கூட இருந்தவர்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க. அந்த இடத்துல இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஃபகீஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே இந்த உம்மத்தினுடைய முஃப்தி என்பதாக போற்றப்பட்டவங்க. அவங்க பக்கத்துல தான் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, நீங்க கொடுத்த தண்டனை எல்லாம் சரி, நீங்க விசாரித்த அமைப்புல 2 வருடமாக ஆண் இல்ல, அந்த பெண் கர்ப்பமாக இருக்கா. எனவே சந்தேகத்துக்குரிய விஷயம். எனவே தவறு நடந்திருந்தாலும் அந்த பெண் தண்டிக்கப்படக்கூடியவளை தவிர அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு? எனவே குழந்தை பிறக்கும் காலம் வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, தண்டனையை நிறைவேற்றாதீங்க. சரி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆம், இந்த பெண் தவறு செய்திருக்கலாம், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பாவம், எனவே குழந்தை பிறக்கட்டும், அதற்கு பிறகு தண்டனையை நிறைவேற்றிக் கொள்ளலாம்னு சொல்லி அந்த ரஜமுடைய தண்டனை காலத்தை நீட்டினாங்க. அதை கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தினாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சில மாதங்கள் கழிந்தது. அதே முஸ்லிம் எந்த மனிதர் வெளியூருக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல புகார் தெரிவித்தாரோ, அதே மனிதர் வந்தார், கலீஃபா அவர்களே, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் பரிசுத்த இருக்கான், பிறந்த குழந்தை அஜ் அசலாக என் சாயலிலே இருக்கின்றது, 1% கூட எனக்கு மாற்றமாக இல்லை, பிறந்த குழந்தை என்ன போலதான் இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியின் உறைதலில் உறைந்து போனார்கள். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, இதோ இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இவங்க மட்டும் இல்லன்னு சொன்னா நான் பெரிய பாவியாக இருப்பேன். இது எப்படி சாத்தியம்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டாங்க, எதை வச்சு நீங்க சொன்னீங்க? கலீஃபா அவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கின்றான், அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா, ஒரு கர்ப்பத்திலே ஒரு குழந்தை உருவாகி அந்த தாயினுடைய அந்த கர்ப்பத்தை விரிவடைவதும் அது சுருங்கி போவதும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அதை விரிவடைய செய்வதும் அவன்தான், அதை சுருங்க செய்வதும் அவன்தான். வமா தகீதுல் அர்ஹாம் வமா தஸ்தாது வகுல்ல ஷைஇன் இன்தஹு பிமிக்தார், அந்த தாயின் கர்ப்பப்பையிலே அந்த குழந்தை எத்தனை காலங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மட்டும் தான் முடிவு செய்கின்றான். அதாவது ஹனஃபி ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல குழந்தையினுடைய குறைஞ்சபட்ச அந்த கால அளவு, ஒரு தாயினுடைய கருவறையில இருக்க வேண்டிய கால அளவு என்பது 5 மாதங்கள் எழுதி இருக்கின்றார்கள். அதிகபட்ச கால அளவு 2 வருடம் வரைக்கும் ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பப்பையில இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆயத்தை வைத்து தான் உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா அவர்களை நான் சொன்னேன். அதனால்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைக்கும் இது ஆச்சரியமாக பேசப்பட்டுச்சு. 2 வருடங்கள் கழித்து அந்த குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தையை பார்த்தவர்கள் வரலாறுகள்ல பதிவு செய்யறாங்க, அத்தனை பல்களும் முளைத்திருந்தது. 2 வயசு ஆனா குழந்தைக்கு எத்தனை பல்லுகள் முளைத்திருக்குமோ அத்தனை பல்லும் முளைத்த நிலையிலே சிரித்த நிலையில் தான் அந்த குழந்தை உலகத்திற்கு வந்தது. சிரித்த நிலையிலே வந்ததின் காரணமாக லஹாக் என்பதாக சொல்லி அந்த குழந்தைக்கும் பெயர் விடப்பட்டது. லஹாக் என்பது லஹீக் என்பதாக சொன்னா சிரிப்பவர்களுக்கு, சிரிக்கக்கூடிய நிலைகளுக்கு சொல்லப்படும். எனவே சிரிக்கக்கூடியவள் என்பதாகவே அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட்டது என்பதாக சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கும் ஆச்சரியம் தான், இன்றைக்கும் ஆச்சரியம் தான். 1944 வரைக்கும் இந்த உலகம், இந்த மருத்துவம், இந்த விஞ்ஞான உலகம் ஒரு குழந்தையினுடைய கருவறையினுடைய கால அளவு என்பது அதிகபட்சம் 298 நாள் அல்லது 317 நாட்கள், 10 மாதங்கள் அல்லது 9.5 மாதங்கள் தான் காலக்கெடுவாக இருந்தது. அந்த தர்த்தீபில் தான் குழந்தைகள் பிறந்தது. 1944 அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாகாணத்திலே ஒரு பெண் 17 மாதங்கள் கழித்து குழந்தையை பெற்றெடுத்தாள். 17 மாதங்கள் 11 நாட்கள் 12வது நாளில் தான் குழந்தை பெற்றெடுத்தாள் என்பதாக மிக பிரபல்யமாக பேசப்பட்டது. அதற்கு பிறகுதான் விஞ்ஞான உலகமே ஒரு முடிவுக்கு வந்தது, இது வாய்ப்புகள் இருக்கின்றது. குழந்தையினுடைய அந்த பிரசவ காலங்கள் என்பது குறைஞ்சபட்சம் 5 மாதத்திலிருந்து அதிகபட்சம் 20 மாதங்கள் அல்லது 2 வருடங்கள் கூட நீடிக்கலாம் என்பதாக விஞ்ஞான உலகம் ஒத்துக்கொண்டது. ஆனால்
இதை குர்ஆனிலே அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லிட்டான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சொல்ல வந்த விஷயம் இப்படி அறிவியல் ரீதியான, விஞ்ஞான ரீதியான, மருத்துவ ரீதியான இந்த உலகத்தினுடைய அத்தனை துறை சார்ந்த வளர்ச்சிகளினுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிகவும் தெளிவுபடுத்தி விட்டான், விளக்கப்படுத்தி விட்டான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அதிசய ஆச்சரிய விண்வெளி பயணம், சுப்ஹானல்லாஹ், இந்த மாதத்தில் நடந்த பயணம். குறிப்பாக இன்றைய நாள் ரஜபுடைய பிறை 27 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு போய் வந்தார்கள். விஞ்ஞானத்தினுடைய வாசல் திறக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அதிசய ஆச்சரியமான மெஹராஜுடைய பயணத்தினால் வானத்தின் கதவுகள் மட்டும் திறக்கப்படவில்லை. வரலாற்று வல்லுநர்கள் பதிவு செய்கின்றார்கள், அறிவியல் விஞ்ஞான வானுலக அதிசயங்களினுடைய அந்த வாசல்களும் சேர்ந்துதான் திறக்கப்பட்டது என்பதாக சொல்கின்றார்கள். விஞ்ஞானத்தினுடைய வாசலும் ஆராய்ச்சியினுடைய விந்தைகளும் அதனுடைய முடிச்சுகளும் சேர்ந்துதான் அவிழ்க்கப்பட்டது நபியினுடைய மெஹராஜின் பயணத்தின் மூலமாக என்பதாக வரலாற்று வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் பதிவு செய்கின்றார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே அந்த அதிசய ஆச்சரியமான விண்வெளி பயணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மெஹராஜினுடைய பயணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான், பி அப்திஹி, என்னுடைய அடியானாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவிலே மஸ்ஜிதில் ஹரம் காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு நாம் அழைத்து சென்றோம். அங்கிருந்து வானுலகத்திற்கு நம்முடைய அரசு வரைக்கும் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதாக அந்த வரலாற்று பேர் அற்புதமான நிகழ்வை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே அந்த ஆயத்தினுடைய ஆரம்பமே சுப்ஹானல்லதி. உலகத்துல ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுன்னு சொன்னா அதை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லாஹ். ஏன்னா ஆச்சரியம் அது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது. சிந்தனைகளுக்கு, அறிவுகளுக்கு, விஞ்ஞானத்திற்கு தொடர்பு இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு விஷயம் ஆச்சரியமாக நடக்கும் பொழுது அது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வால் மட்டும் தான் சாத்தியமாகும். அந்த வார்த்தையை நாம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாம சொல்லணும்னு சொன்னா, ஒருத்தர் வீட்டுல இருக்கார், வீட்டுல வயோதிகம், நோய், சுய தேவைகளுக்காக எழுந்து அந்த கழிவறைகளுக்கு சென்று வருவதற்கு கூட அவரால் சக்தி இருக்காது, தடுமாறுவான், சிரமப்பட்டுக்கிட்டு போவான். நடந்து போறதுக்கு, தன்னுடைய அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட சிரமப்படக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில ஹஜ்ஜுக்கு போனார், உம்ராக்கு போனார். ஹஜ்ஜுடைய அமலை, உம்ராவுடைய அமலை அவரே செஞ்சுட்டு வந்துட்டார். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக பேசுவோம். நடக்குது. வீட்டுல தன் சுய தேவைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட சக்தி பெறாதவர்கள் அல்லாஹ் அந்த பூமியில விதித்த உடனே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ராகத்தை கொடுக்கிறான். தவாஃப் அவரே செஞ்சார், சை அவரே செஞ்சார், அத்தனை அமல்களும் அவரே செஞ்சார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே ஆச்சரியத்துக்குரிய விஷயம். எனவே ஆச்சரியமாக சொல்வோம். எனவே மிகப்பெரிய ஆச்சரிய பயணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்வெளி பயணம் இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான் சுப்ஹானல்லதி. அந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஆச்சரியக்குரிய வைத்து ஆரம்பிக்கின்றான். இது உலகத்துல எந்த விஞ்ஞானம், எந்த அறிவியல் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அல்லாஹ் அதற்கு உடன்பட்டவன். அல்லாஹ்வால், அல்லாஹ்வுடைய வல்லமையால் அது சாத்தியமான ஒன்று என்பதை அல்லாஹ் நிரூபித்துக்கிறான். இருந்தால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே இந்த வரலாற்று நிகழ்வினுடைய ஆரம்பத்தை உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் சொல்றாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மெஹராஜுடைய நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த இரவிலே உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூ தாலிப் தன்னுடைய பெரிய தந்தையான அபூ தாலிஃபினுடைய மகள், தன்னுடைய சின்னம்மாவாக இருக்கக்கூடிய உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல தான் உறங்கி கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் மெஹராஜுடைய இரவுக்காக மலக்குகள் மூலமாக நபி அவர்கள் அழைத்து செல்லப்படுறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து செல்வதை நான் பார்த்தேன். அவங்க படுக்கையில படுத்திருந்தாங்க, எந்திரிச்சு போனதை நான் பார்த்தேன். போயிட்டு திரும்பி வந்தாங்க. எவ்வளவு விரைவாக சொன்னா சுப்ஹானல்லாஹ், அவங்க படுத்திருந்தாங்க, எந்திரிச்சு போயிட்டு வந்தாங்க. அவங்க படுத்திருந்த படுக்கையின் சூடு தணிவதற்கு முன்னால் நபி அவங்க திரும்பிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ்,
நாம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம். நம்முடைய உடல் உஷ்ணம் கண்டிப்பாக உடல் எவ்வளவு சூடா இருக்கோ அது வரைக்கும் தான் உயிரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படுத்த படுக்கை ஆயிட்டார், கோமாவில இருக்கார், உடம்பு சூடா இருந்துச்சுன்னா உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மனித உடலினுடைய ஹீட். ஏன்னா நபி அவங்க படுத்துட்டு எந்திரிச்சு திரும்பி வர்றதுக்குள்ள அந்த சூடு அப்படியே தான் இருந்துச்சு. இப்ப நாம எந்திரிக்கிறோம்னா எந்திரிச்சு போயிட்டு வரோம்னு சொன்னா ஒரு 10 வினாடிகள் அல்லது ஒரு நிமிஷம் நம்முடைய உடல் சூடு நாம உட்கார்ந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கு. ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இப்ப கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த சில வினாடிகள் அல்லது ஒரு நிமிடத்துக்குள் நபி அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. எங்க? உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில இருந்து மக்கா, மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 7 வானங்கள் அதை கடந்து அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னும் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி அவங்க கதவை திறந்து போனாங்க. போகும்போது அந்த கதவினுடைய தாப்பால் அவங்க திறந்ததுனால அது ஆட ஆரம்பிச்சிச்சு. அது நிக்கிறதுக்குள்ள நபி அவங்க திரும்பிட்டாங்க. ஒரு கேட்டை திறக்கிறோம், வேகமா திறந்தோம்னு சொன்னா அதனுடைய தாப்பால் அந்த மூடக்கூடிய அந்த பகுதி அது ஆடும். ஒரு 2 செகண்ட் ஒரு 10 செகண்ட் ஆடும், ஆடிட்டு நின்றுடும். நபி அவங்க போன வேகத்துல அந்த தாப்பால் ஆடிச்சு. அந்த தாப்பால் ஆடிய தாப்பால் நிக்கிறதுக்குள்ள நபி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாக மனித சிந்தனைக்கு சிந்தித்தால் கூட நமக்கு எட்டவே எட்டாத ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையினால் அதை நடாத்தி காண்பித்தான். இன்று வரைக்கும் விஞ்ஞான உலகம் வியப்பின் உச்சத்திலே உறைந்து நிற்கக்கூடிய விஷயம் இதுதான். இது எப்படி சாத்தியமாச்சு? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு காலம் தகவல்கள் அல்லது பயணங்களுடைய காலகட்டம் என்பது ரொம்ப நீண்ட நெடியதாக இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பயணத்தினுடைய அந்த வேகங்கள், இதை பத்தி நாம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டான். இன்னைக்கு என்னுடைய செய்தி, ஏதாச்சும் ஒரு தகவல் நான் என் குடும்பத்துக்கு தெரிவிக்கணும், கடல் கடந்து கண்டங்கள் கடந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கணும் சொன்னா பெரிய சாத்தியமில்லாத விஷயம் எல்லாம் இல்ல. மொபைல்ல அந்த மெசேஜ்ல ஒரு பட்டனை தட்டினா போதும், இங்க என்ன நடக்குது, என்ன விஷயம், அடுத்த செகண்ட், வித்தின் செகண்ட்ல மெசேஜ் பாஸ் ஆயிடும். இங்கிருந்து ஒரு நாட்டுக்கு பயணம் செய்யணும், குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரத்துல பெருங்கொண்ட நாடுகளுக்கு கூட பயணம் செஞ்சுட்டு போயிடலாம். இந்த நிலையை நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு வினாடியிலே நாம எல்லாம் செஞ்சிடலாம், நம்முடைய தகவல்களை சொல்லிடலாம். ஏன்னா சமீப காலங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஏதாச்சும் எமர்ஜென்சி செய்திகளை அனுப்பணும், ஒரு அதிவிரைவான ஒரு தகவலை, முக்கியமான ஒரு தகவலை அனுப்பணும் சொன்னா தந்தி தான் இருந்துச்சு. தந்தி தான் அடிப்பாங்க, அதுதான் கொஞ்சம் வேகமாக போகும். அதை தாண்டி பெரிய வேகமாக செய்திகள் போகக்கூடிய விஷயங்கள் சமீப காலங்கள் வரைக்கும் கிடையாது. நவீன தொழில்நுட்பங்களுடைய வருகைக்கு பிறகு ஒரு வினாடியிலே இங்க நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளை நாம கொண்டு போய் சேர்த்துட முடியும். இங்க என்ன நடக்குதோ உலகத்தினுடைய எல்லா கடைக்கோடிகளில் இருந்தும் மக்களால் பார்க்க முடியும் என்ற அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அந்த அசூரமான அப்டேட்டுகள் இருந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த நிகழ்வுகளை இப்படி நடக்கக்கூடிய விஷயத்தை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா அவனை பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பான். பயண வேகத்தை பத்தி இன்னைக்கு ஒரு மணி நேரத்துல ஒரு நாட்டுக்கே போயிடலாம், ஒரு ஊருக்கு இவ்வளவு 1000 கிலோமீட்டர்களை கடந்தலாம் சொல்லி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா மக்கள் நம்பி இருக்க மாட்டான். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாக அப்படிப்பட்ட காலத்துல நடந்த ஒரு பெரும் நிகழ்வு தான் சில வினாடி பொழுதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்தாங்க, மெஹராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இன்றைக்கும் அறிவியல் ரீதியாக அக்யூரேட் அல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டான கணக்கு சொல்றாங்க, வானுலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோள் தான் சூரியன். அந்த சூரியனை உலகத்திலிருந்து பயணித்து நாம போய் தொட்டுட்டு வரணும். இன்னைக்கு சந்திரனுக்கு போறாங்க, பல கோள்களுக்கு ராக்கெட்கள், சேட்டலைட்டுகள் போய் கொண்டிருக்கு. அப்படி சூரியனுடைய எல்லையை அடையணும்னு சொன்னா அது எவ்வளவு காலங்களாகவும் எவ்வளவு கால தூரம் இன்றைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து அக்யூரேட் அல்ல, அப்ராக்சிமேட்டாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை விட சிந்தனைகளை விட அப்பாற்பட்ட தூரம் தான் அதுல சொல்லியிருக்காங்க. 1,30,00,000 மைல் தூரத்துல சூரியன் இருக்கின்றது. 9,30,00,000 மைல் தூரத்துல சூரியன் உயரத்துல இருந்து, அவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூரியனை சென்று அடைய வேண்டும் என்பதாக சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான வானுலகத்தினுடைய மிகப்பெரிய வாகனங்கள், ராக்கெட்டாக இருக்கட்டும், எவ்வளவு விலை உயர்ந்த, எவ்வளவு டெக்னாலஜிகளும் தொழில்நுட்பங்கள் நிறைந்ததாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட வாகனத்திலே, அந்த விண்வெளி வாகனத்திலே 70,000 வருஷங்கள் பயணித்தால் தான் சூரியனுடைய எல்லையை அடைய முடியும். சுப்ஹானல்லாஹ்.
கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நன்றாக சிந்திச்சு பார்க்க 9,30,00,000 மைல் அந்த இலக்கை அடையணும்னு சொன்னா 70,000 கோடி வருஷம் ஆகும். நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையே 60-70 வருஷம். 70,000 வருஷங்கள் பயணம் செய்தால்தான் சூரியனுடைய எல்லை அடைய முடியும் சொல்றாங்க சொன்னா. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மெஹராஜ் பயணம் சில நிமிட பொழுதிலே நடந்து முடிந்திருக்கின்றது. இன்றைக்கும் அறிவியல் உலகம் அந்த வானுலகை நோக்கிய அந்த பயணத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒளி ஆண்டில் தான் பயணிப்பார். ஒளியின் வேகத்தில் தான் மேலே போகும்போது அதனுடைய பயணங்கள் இருக்கும். ஒளியின் வேகத்தில் போகும் பொழுது அது சாத்தியப்படும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியின் வேகத்தையும் கடந்துதான் அவர்களுடைய பயணம் இருந்துச்சு. ஏன்னா சில வினாடிகளிலே அவர்களுடைய அத்தனை விஷயங்களும் சாதாரணம் அல்ல. மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ், அங்கிருந்து 7 வானங்கள், அல்லாஹ்வுடைய அரஷ், சொர்க்க நரகத்தினுடைய காட்சிகள், பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் நடக்க வேண்டிய நிகழ்வு சில வினாடிகளிலே நடந்து முடிந்தது. காரணம், அல்லாஹ் உலகத்தின் ஓட்டத்தை நிறுத்தினான். உலகத்தை அல்லாஹ் சுருக்கி. இன்றைக்கும் அறிவியல் ஆய்வாளர்களும் சரி, ஹதீஸ்களை ஆய்வாளர்களும் சொல்லுவாங்க, இரவு நேரத்துல பயணத்துக்காக நீங்கள் நேரத்தை முடிவு செய்யுங்க. ஏன் இரவுல உலகத்தை அல்லாஹ் சுருக்குகின்றான். உலகம் சுருங்கி விடுகின்றது, பயண நேரம் லேசாகின்றது. இன்றைய அறிவியல் உலகமும் சொல்கின்றது, ஹதீஸிலும் சொல்கின்றார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் உலக ஓட்டத்தை தன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் நிறுத்தினான். எனவே நபி அவங்க பார்த்த காட்சிகள் பல்லாயிரம் ஆண்டுகள் பயணித்தால் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்தார்கள். அத்தனை ஆண்டு காலத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே சில வினாடி பொழுதுகளை ஆக்கி நிறுத்தி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வு நடந்ததான் சொன்னா இல்லை. நபி அவர்களுக்கு முன்னதாக சில நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் உலகத்தினுடைய ஓட்டத்தை அல்லாஹ் நிறுத்தி இருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நபிதான். இவர்களுடைய பெயர் நேரடியாக குர்ஆன்ல சொல்லப்படல. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்து யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக போன அந்த பயணத்தை பத்தி அல்லாஹ் விரிவாக பேசுகின்றான். அந்த பயணத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பயண தோழராக யூஷா பின் நூன் இவர்கள் தான் இருந்தார்கள் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர் என்பதாகவும் காதிம் என்பதாகவும் பேசுகின்றது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து பாதுகாத்து மீட்டு கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, நீங்க அப்படியே இந்த படை வந்த மக்கள் எல்லாம் பைத்துல் முகத்தஸ்க்குள்ள போங்க, அங்கு வெற்றி கொள்ளப்பட்டு பைத்துல் முகத்தஸை மீட்டெடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு. அப்ப அந்த மக்கள் பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள், எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி மறக்கக்கூடியவர்கள், நபிமார்களுக்கு மாறு செய்யக்கூடியவங்க. அங்க சொன்னாங்க அந்த யூதர்கள், நீங்களும் அல்லாஹ்வும் போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு அப்புறம் எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்ததனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், யதீஹுன ஃபில் அர்ல், தீஹ் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு தீவிலே அவர்களை நாம முடக்கினோம். 40 வருஷம் ஒரே இடத்துல அவர்களை அடைச்சு வச்சோம். காலையில கிளம்புவாங்க, இங்க இருந்து இந்த இடத்தை விட்டு நம்ம வேற இடத்துக்கு மாறணும்னு சொல்லி காலையிலிருந்து மாலை வரைக்கும் பயணிப்பாங்க. மாலை நேரம் இருட்டிடும். சரி இன்னைக்கு தங்கிட்டு காலையில திரும்ப கிளம்பலான்னு கிளம்புவாங்க. காலையில திரும்ப அந்த மாலை நேரம் அங்கு படுத்து உறங்கி ஓய்வு எடுத்துட்டு காலையில எந்திரிச்சு பார்ப்பாங்க, எங்க முத நாள் காலையில கிளம்புறாங்களோ அங்கேதான் இருப்பாங்க. இப்படியே ஒரே தீவை அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த மாறுக்காக 40 வருஷம் சுத்த வச்சான். அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த தண்டனையை விலக்கினான். பைத்துல் முகத்தஸ்குள்ள படை நுழையக்கூடிய தருணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயிர் வாங்கப்பட்டுடுச்சு. அவங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. எனவே அவங்களுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்த ஒரு நபி யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்தான், நீங்க அந்த படையை முன்னெடுத்து சென்று வெற்றி பெறுங்கள் என்பதாக. எனவே படை முன்னென்று எடுத்து செல்லப்பட்டு வெற்றிக்கான முயற்சிகள் செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே கிட்டத்தட்ட வெற்றிக்கான நேரமும் நெருங்கிடுச்சு. மாலை நேரம் சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சில நிமிடங்கள் போர் நீடித்தால் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வெற்றி பெற்றுவாங்க. ஆனா சூரியன் மறைந்து கொண்டிருக்கு. யூதர்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னு சொன்னா, சனிக்கிழமை அவர்களுக்கு புனித நாள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி நமக்கு வெள்ளிக்கிழமை புனித நாளாக இருக்கோ, இறை வணக்கத்துக்குரிய நாளாக அல்லாஹ் இருக்கானோ, வெள்ளிக்கிழமையில தொழுகைக்காக உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டுடுச்சு, அழைப்பு கொடுத்துக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னா என்ன வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வாங்கன்றது அல்லாஹ்வுடைய உத்தரவு.
விடுமுறை காலம் தான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில 2-3 நாட்களாக தொடர் விடுமுறை. அப்படி இருந்தும் நாம ஜும்மாவுக்கு எவ்வளவு விரைவாக வந்திருக்கோன்றது வந்த ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நாங்க முன்னாடி வந்தோமா, பின்னாடி வந்தோமா, கடைசியா வந்திருக்கோமா. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக புனித நாள் சனிக்கிழமை. எனவே அந்த நாள்ல வியாபாரம் செய்வது, போர் செய்வது யூதர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு. எனவே சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அடுத்த நாள் ஆரம்பமாகிடும். எனவே அந்த சனிக்கிழமை மீண்டும் போர் செய்யக்கூடாது. போர் ஹராமாக்கப்பட்ட நாள். எனவே சனிக்கிழமை போர் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் போர் முதல்ல இருந்து ஆரம்பமாகும். எதிரிகள் வெற்றி பெறுவதற்கு காரணமாகிடும். எனவே யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல பேசுறாங்க, யா அல்லாஹ், சனிக்கிழமை பிறந்துருச்சுன்னு சொன்னா, சூரியன் மறைந்து விட்டது என்பதாக சொன்னா எங்களுடைய வெற்றி பறிக்கப்பட்டு நாங்க தோத்து போயிடுவோம், அந்த மக்கள் ஜெயிச்சிடுவாங்க. எனவே நீதான் இந்த உலகத்தை படைத்தவர், இந்த சூரியனை படைத்தவனும் நீதான். இன்னக மஅமூரத்துன் வ அன மஅமூருன். யா அல்லாஹ், நானும் உன்னுடைய படைப்பு தான். வ அன மஅமூருன், சூரியனும் உன்னுடைய படைப்பு தான். அல்லாஹும்ம ஹ்பிஸ்ஹா அலைஹா. யா அல்லாஹ், அந்த சூரியன் மறைவதை நீ தடுத்து நிறுத்துன்னு சொன்னான். அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைக, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரிய ஓட்டத்தை நிறுத்தினான். உலகத்தினுடைய சூரிய ஓட்டம் நிறுத்தப்பட்டுச்சுனா என்ன ஆகும் உலகம்? அல்லாஹ் அதற்கு சக்தி படைத்தவன். எனவே சூரிய ஓட்டம் நிறுத்தப்பட்டது. சூரியன் கிட்டத்தட்ட தஃப்சீர்கள்ல உலமாக்கள் எழுதுறாங்க 1 மணி நேரம் சூரியன் மறைவு கால தாமதமானது. அதற்குள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே நபியினுடைய படை பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டு விட்டார்கள் என்பதாக சொல்லி வரலாற்றிலே குர்ஆன்ல இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக உலகத்தினுடைய கால ஓட்டத்தை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக இந்த உலகத்தில் நிறுத்தியிருக்கின்றான். அதுபோலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விண்வெளி பயணம், அந்த அதிசயமான ஆச்சரிய பயணம், அது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் நபிமார்களை இந்த உலகத்தில் ஈமானிய உழைப்புக்காக அனுப்பி வச்சான். அந்த நபிமார்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே மக்களிடத்திலே எது மிகைத்திருந்ததோ அது எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடிய வல்லமையை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்ததுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்துக்கு வந்த காலத்திலே சூனிய கலை மேலோங்கியதாக இருந்துச்சு. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அன்றைய மக்களினுடைய அனைத்து சூனியங்களை மிகைக்கக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த காலகட்டத்திலே மருத்துவத்துறை அதிலே பெரும் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் மேலோங்கிய காலமாக இருந்துச்சு. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை மிகைக்கக்கூடிய பெரும் அற்புதங்களையும் பேர் ஆற்றலையும் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம், இனி வரக்கூடிய காலம், வானுலகை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம், விண்ணுலகத்தை ஆய்வு செய்யக்கூடிய காலம், நவீனங்களும் தொழில்நுட்பங்களும் தகவல் வளர்ச்சிகளும் பயணங்களினுடைய வேகைகளும் மிகைப்படுத்தப்படக்கூடிய காலம், இன்னும் புது புது டெக்னாலஜிகள் தொழில்நுட்பங்கள் உருவாகக்கூடிய காலம். எனவே இந்த அனைத்து தொழில்நுட்பங்கள், இந்த உலகத்திற்கு இதுவரைக்கும் வந்த அத்தனை தொழில்நுட்பங்கள், இனி வர இருக்கக்கூடிய அத்தனை விதமான அறிவியல் விந்தைகள், இது எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடிய அற்புதமாக நபியினுடைய அற்புதம் இருக்கணும். எனவே எக்காலத்திலும் மிஞ்ச முடியாத பேர் அற்புதமான நிகழ்வாகத்தான் மெஹராஜை அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். எவ்வளவு டெக்னாலஜிகள் கண்டுபிடித்தாலும் இந்த உலகத்தில் ஒரு பயண வேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைதான், குறிப்பிட்ட வேகம் தான். ஆனால் இது எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய வேகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெஹராஜுடைய பயணத்தை அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். இனி எந்த விஞ்ஞானத்தாலும் அறிவியலாலும் அந்த வேகத்தையும் அந்த எல்லையும் அடைய முடியாது என்பதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு காட்டினான். நீ எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும், நீ எவ்வளவுதான் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும், அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு எல்லைக்குள் தான். உன் எல்லையை தாண்டி அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கு. அதாவது நம்முடைய உலமாக்கள் சொல்வாங்க, மனிதன் சிந்தித்து சிந்தித்து அவன் ஆய்வு செய்து செய்து அவனுடைய அறிவு எங்கு முடிகின்றதோ அங்குதான் படைத்த ரப்பினுடைய அறிவு ஆரம்பமாகின்றது. இதுதான் சத்திய வார்த்தை. நம்முடைய சிந்தனைகளும் உலகத்தினுடைய பெரும் பெரும் அறிவியல் விஞ்ஞானிகளினுடைய சிந்தனைகள், அவர்களுடைய சிந்தனைகளினுடைய எல்லை எங்கு முடிகின்றதோ அங்குதான் வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீனுடைய அந்த இல்மு, அவனுடைய அறிவு, அவனுடைய வல்லமை ஆரம்பமாக கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை மீறி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அல்லாஹ் அந்த அளவுக்கு வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான். இந்த நிகழ்வு முடித்து விட்டு நபி அவங்க திரும்பவும் மக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கா குறைஷிகள் இடத்துல நபி அவங்க சொன்னாங்க, பெரும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் மக்கா குறைஷிகள் உறைந்து போனார். இதனால் வரைக்கும் அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் என்பதாக சொன்னா, ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்துட்டேன், 7 வானங்கள்ல அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்துட்டேன், சொர்க்க நரகத்தை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்படி அடிச்சு விடுறாங்களேன்னு சொல்லி மக்கள் ஏளனமாக தான் பேசுறாங்க. மக்கள் எல்லாம் நபி இடத்துல வந்தாங்க. நபி அவங்க சொன்னதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மக்கா குறைஷிகள், லம்ம கذبتني குரைஷ் ஹீன அஸ்ரா பி இலா பைத்துல் முகத்தஸ்,
அவங்க வான உலகத்துக்கு போனதெல்லாம் விட்டாங்க. மக்காவில இருந்து நீங்க பைத்துல் முகத்தஸ் போனீங்களா? ஒரே இரவுல போயிட்டு திரும்பிட்டீங்களா? இன்னைக்கு இது சாத்தியம். இன்னைக்கு மக்கா மாநகரல்ல, உலகங்கள்ல புல்லட் ட்ரெயின், ஜெட் ட்ரெயின் என்பதாக சொல்லி எத்தனையோ வேகமான பயணிக்கக்கூடிய அந்த ட்ரெயின்கள்லாம் இருக்கு. மணிக்கு 1 மணி நேரத்திற்கு 1000, 800, 900 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய எத்தனையோ தொழில்நுட்ப வாகனங்கள் வந்துருச்சு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல, 2 மணி நேரத்துல, 5 மணி நேரத்துல கடக்கிறது என்பது பாரதூரமான விஷயம் இல்லை. ஆனா அன்றைக்கு ஒட்டக காலம், குதிரையினுடைய காலம், பைத்துல் முகத்தஸுக்கு போகணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 3 நாட்கள் ஆகும். எனவே மக்கள் ஆச்சரியத்தோடு வானுலகத்துக்கு போனதெல்லாம் விட்டுட்டாங்க. மக்காவில இருந்து நீங்க பைத்துல் முகத்தஸ் போனீங்களா? ஆமா, நான் பைத்துல் முகத்தஸ் போனேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா பைத்துல் முகத்தஸ பத்தி சொல்லுங்க. ஏனென்றால் மக்காவாசிகளுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணமாக ஷாம் போயிருக்காங்க. அவ்வளவுதான். ஷாமை தாண்டி வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு மக்காவில இருந்து எங்கேயும் போகல. மக்கா குறைஷிகளுக்கு தெரியும் பைத்துல் முகத்தஸுக்கு நபி அவங்க ஒரு தடவை கூட தங்களுடைய வாழ்க்கையில போகல. அப்படி போயிருந்தா தான் அங்க எப்படி இருக்கு அந்த பைத்துல் முகத்தஸ் என்பதை அறிந்து சொல்ல முடியும். எனவே மக்காவாசிகள் குறைஷிகள் நபி இடத்துல கேட்டாங்க, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனுடைய தூண்கள் எத்தனை, அதனுடைய கதவுகள் எத்தனை, தூண்களினுடைய வடிவமைப்பு எப்படி, கதவுகளினுடைய வடிவமைப்பு எப்படி, இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க சொன்னா நம்புறோம். ஏன்னா நீங்க இதுவரைக்கும் போனதில்லை, இப்ப போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க. அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அங்க அடையாளங்கள் அப்படியே அப்டேட் எங்களுக்கு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறைஷிகள் இதை கேட்ட அந்த சந்தர்ப்பத்தில் ஃபில் ஹிஜ்ர், நான் ஹஜ்ருல் அஸ்வத் கல் பக்கத்துல சாய்ந்து இருந்திருந்தேன். ஃபஜல்லல்லாஹு லி பைத்துல் முகத்தஸ், அந்த நிமிடம் வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பரபரப்பான, ஒரு பதட்டமான பயணம், மெஹராஜுடைய பயணம். பைத்துல் முகத்தஸ் போனேன், ஆனா அங்க என்ன இருக்கு, ஏது இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் தருணம் இல்லை. உடனடியாக வானுலக பயணம் போயாச்சு. எனவே அது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல எனக்கு பைத்துல் முகத்தஸ் அப்படியே காண்பித்து கொடுத்தார். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு மேல நான் சாஞ்சிருந்தேன். அந்த நிலையில பைத்துல் முகத்தஸ் அப்படியே எனக்கு காட்டப்பட்டது, அதனுடைய தூண்கள், அதனுடைய வடிவமைப்புகள். எனவே மக்கா குறைஷிகள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொன்னேன். இந்த தூண் இப்படி இருக்கு, இத்தனை தூண்கள், இத்தனை வாசல்கள் இருந்தது என்பதாக அல்லாஹ் எனக்கு காண்பித்து கொடுத்தான். நான் பதில் சொன்னேன். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாக போய் வந்த பிறகும் அல்லாஹ்வுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாம மக்கா குறைஷிகள் மேலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல போனாங்க. எப்பா உங்களுடைய தோழர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரே, உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த மக்களுக்கு திருப்தி இல்லை. அவங்க கேட்ட கேள்விக்கு நபி அவங்க பதில் சொன்னாலும் அவங்களுடைய உள்ளம் ஏற்க மறுத்துருச்சு. எப்படியாச்சும் நபியை நிராகரிக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல போனாங்க. அவங்க இடத்துல போயிட்டு அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய தோழரை நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, அவர் இது போல ஒரே இரவுல இவ்வளவு தூரம் பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்துட்டாரா, வானுலகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு, இதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அவ் கால தாலிக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா, நபி தான் சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபன அஷ்ஹது, நான் அதை நம்புறேன்னு சொன்னாங்க. ஒரு வினாடி கூட அதை யோசிக்கல. இது எப்படி சாத்தியம், சாத்தியப்படுமா, இதெல்லாம் நடக்குமா, நடக்க வாய்ப்பு இருக்கா, ஒரே இரவுல இவ்வளவு பெரிய பயணங்கள், இதெல்லாம் சாத்தியம் இல்லையே. மக்கள் கேட்டாங்க, நீங்க இதை எப்படி நம்புறீங்க? கொஞ்சம் கூட அறிவுக்கு இடம் கொடுக்காத ஒரு நிகழ்வாக இருக்கு, இதை நீங்க எப்படி நம்புறீங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அன உஸத்திகு பி அபதி மின் தாலிக உஸத்திகு ஸமா. ஒவ்வொரு நாளும் நபி அவங்க எங்களுக்கு சொல்றாங்க, வானுலகத்திலிருந்து மலக்குகள் வராங்க, திரும்ப போறாங்க. தினமும் இது நடந்துகிட்டு இருக்கு. வானத்திலிருந்து ஏராளமான மலக்குகள் பூமிக்கு வராங்க, திரும்ப பூமியிலிருந்து வானுலகத்துக்கு போறாங்க. அதை பார்க்கறேன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையே நாங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பும் போது, அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க சொன்னா நாங்க எப்படி நம்பாம இருக்க முடியும்? எனவே 100% நபிகளுடைய இந்த பயணம் உண்மை, அதை நான் சாட்சி பகருகிறேன் என்பதாக சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதற்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சித்திக், உண்மையாளர் என்பதாக சொல்லி பட்டம் சூட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிகழ்வு ஈமானுக்கு பெரும் சோதனையாக தான் இருந்துச்சு. எனவே நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள், நாம் இந்த நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த நம்பிக்கை யகீன் நம்முடைய உள்ளத்துல அதிகமாகணும். இந்த உலகத்துல யாரை கொண்டும் எதை கொண்டும் எந்த ஆட்சி அதிகாரம், எந்த சொத்து செல்வங்கள், எந்த ஆயுதங்கள், எதை கொண்டும் எதுவும் ஆகாது. அல்லாஹ் நாடாத வர இந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்துல இருக்கணும். அந்த ஈமானை பதிய வைப்பதுதான் இந்த நிகழ்வுகளினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக. எல்லா நிலைகளிலும் உறுதியான ஈமான்